Hi friends, welcome to தகவல் மையம் சேனல். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம சேனல்ல நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். நீங்க 10th 12th நிறைய பேர் பிரைவேட் கேண்டிடேட்டா எக்ஸாம் எழுதுவீங்க. என்னால ஒரே தான் ரொம்ப வருஷம் ஆச்சு. நான் 10th முடிச்சு ஒரு 4-5 வருஷத்துக்கு மேல ஆகுது. ரொம்ப டச்சே இல்லை அப்படின்றவங்களுக்கு ஒரே தான் உங்களால எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே அட்டன் பண்ணி எழுத முடியல அப்படின்னா உங்களுக்கு வேற என்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதுல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ நீங்க சொல்லக்கூடிய அந்த ஆப்ஷனுக்கு எப்படி அப்ளை பண்றது அதோட டீட்டெயில்ஸ் சொல்லுங்க அப்படின்ட்டு இன்னைக்கு வீடியோல நம்ம நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங் பத்தி தான் பார்க்க போறோம். இது NIOS அப்படின்னு சொல்லுவாங்க. இது பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு ஓப்பன் ஸ்கூலிங் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்ம இப்ப பிரைவேட் எக்ஸாம் எப்படி நீங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் இதுல அப்ளை பண்ணி எழுதுறீங்களோ, CBSE போர்டு இருக்கு இல்லையா, சேம் அதே மாதிரி இதுவும் ஒரு எஜுகேஷன் போர்டு தான். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே கண்ட்ரோல்ல வரும். ஓகேங்களா? ஸோ இது நீங்க ஜஸ்ட் என்னால் ஸ்டடீஸை கண்டினியூ பண்ண முடியல, நான் ஒரு 8th வரைக்கும் தான் படிச்சிருக்கேன், இப்போ நான் 10th முடிக்கணும், ஸோ 12th முடிக்கணும், எனக்கு படிக்கணும்னு ஆசை இருக்கு அப்படின்றவங்களுக்கு வயசு அப்படின்றது ஒரு தடையே கிடையாது. உங்களுக்கு இதுல தாராளமா நீங்க ஜாயின் பண்ணி படிக்கலாம். அப்ளை பண்றதுக்கு என்ன மாதிரி எலிஜிபிலிட்டிஸ் இருக்கணும், என்னென்ன கிளாஸ் நீங்க எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம், அதோட இதுல இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்பெஷலான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரே தான் இருக்கக்கூடிய எல்லா சப்ஜெக்டும் உங்களால எக்ஸாம் எழுத முடியலன்னா நீங்க ஒரு 2 பேப்பரா எழுதி கூட கிளியர் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இந்த NIOSல வச்சிருக்காங்க. இந்த இன்ஸ்டியூட்ல நம்ம படிக்கிறது பாத்தீங்கன்னா 3 லெவல்ஸ் இருக்கு. ஓகேங்களா? 10th 12th இல்லாம இப்போ ஒரு 8th படிச்சவங்க நான் 8th திரும்பவும் படிச்சுட்டு 10th எழுதலாம் அப்படின்னா நீங்க 10th டைரக்டா எழுதிக்கலாம். அதே மாதிரி 12th எழுதலாம். அதுக்கு முன்னாடி ப்ரீ எஜுகேஷன் படிக்கிற மாதிரி இருந்தா எனக்கு பேசிக்கே ஒண்ணுமே தெரியாது, நான் படிக்கணும் அப்படின்னாலும் உங்களுக்கு அதுக்கும் ஒரு லெவல்ஸா வச்சிருக்காங்க. லெவல் A, லெவல் B, லெவல் C அப்படின்னு இருக்கு. லெவல் ஏல உங்களுக்கு படிச்சீங்க அப்படின்னா அது எந்த ஸ்டாண்டர்டுக்கு ஈக்குவலா இருக்கும்னா 3rd ஸ்டாண்டர்டுக்கு ஈக்குவலா இருக்கும் லெவல் A. அதே மாதிரி லெவல் B பாத்தீங்கன்னா 5th ஸ்டாண்டர்டோட ஸ்டடீஸ்க்கு ஈக்குவலா இருக்கும்னு சொல்றாங்க. அதே மாதிரி லெவல் C 8th ஸ்டாண்டர்டுக்கு ஈக்குவல். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா 10th கம்மியா இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டர்டா வச்சிருக்காங்க. இது இந்த ஓப்பன் ஸ்கூலிங் பேசிக் எஜுகேஷன் அப்படின்றத இந்த லெவல் 3 லெவலையும் தான் ஓப்பன் பேசிக் எஜுகேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஜாயின் பண்றதுக்கான எலிஜிபிலிட்டி ஏஜ் பாத்தீங்கன்னா 6ல இருந்து 14 வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இல்ல அப்படின்னா அடல்ட் பெரியவங்க, நான் சின்னவங்கல பெரியவங்க தான் ஜாயின் பண்ணணும்னா 14 வயசுக்கு மேல இருக்கிறவங்களும் இந்த லெவலில் நீங்க ஜாயின் பண்ணலாம். ஸோ இதுல என்னென்ன விஷயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும், மற்ற போர்டு எக்ஸாமை விட இதுல என்ன உங்களுக்கு ஃபிளெக்சிபிள்னா அப்பர் ஏஜ் அப்படின்ற ஒரு பார். ஸோ நோ அப்பர் ஏஜ் பார் அப்படின்னா உங்களுக்கு இந்த வயசுல தான் படிக்க முடியும் அப்படின்றதே கிடையாது, நீங்க எந்த வயசுலயுமே படிக்கலாம். அதே மாதிரி ஃபிளெக்சிபிளா இருக்கும், உங்களுக்கு லேர்ன் பண்றது ஃபிளெக்சிபிளா இருக்கும். நோ மினிமம் குவாலிஃபிகேஷன், நீங்க என்ட்ரி லெவல்ல பண்ணும்போது உங்களுக்கு மினிமம் இந்த குவாலிஃபிகேஷன் இருந்து தான் ஜாயின் பண்ண முடியும் அப்படின்றதே கிடையாது. ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஃபார் பர்சனல் டிசபிலிட்டி பர்சன்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த இது கொஞ்சம் ரொம்ப சூட்டபிளா இருக்கும்னு சொல்றாங்க. அதே மாதிரி எக்ஸாமினேஷன் ஆஃப்டர் 1 year ஆஃப் அட்மிஷன் இன் ஈச் லெவல். ஸோ நீங்க அட்மிஷன் போட்டதுக்கு அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு தான் உங்களுக்கு எக்ஸாம் வரும். இதுவே பாத்தீங்கன்னா லெவல் ஏலையும் ஒரு எக்ஸாம் வைப்பாங்க, லெவல் பிலையும் இருக்கு, லெவல் சிலையும் இருக்கு. இப்போ நம்ம ஸ்கூலுக்கு போனோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இயர் எண்டில் ஒரு எக்ஸாம் வைப்பாங்க, செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல ஒரு எக்ஸாம் வைப்பாங்க, 3rd ஸ்டாண்டர்ட்ல வைப்பாங்க. ஸோ அதுல போனா ப்ரெஷரா இருக்கும். பட் இங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. ஒரு லெவல் முடிக்கும் போது நம்ம எக்ஸாம் எழுதி நம்ம எப்படி படிச்சிருக்கோம், நம்மளோட நாலேஜ் எப்படி இருக்கு நம்ம ஒரு செக் பண்றதுக்காக இந்த எக்ஸாம் எழுதலாம். ஓகே, இப்போ நான் 10th 12th அட்டன் பண்ணும், அதோட ப்ராசஸ் என்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம். இங்க பாத்தீங்கன்னா இங்க ப்ரோக்ராம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதுல செகண்டரி அப்படின்றது 10th. ஸோ செகண்டரியில இந்த ப்ரோக்ராமோட கோர்ஸ் டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. கீழே பாத்தீங்கன்னா இவங்களோட சிலபஸ் அண்ட் சப்ஜெக்ட் எல்லாமே இதுலயே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. என்னென்ன மாதிரியான சப்ஜெக்ட் இருக்கு, இதுல உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்டை நீங்க செலக்ட் பண்ணி படிக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஸ்டேட் போர்ட்ல படிச்சோம் அப்படின்னா 5 சப்ஜெக்ட்னா அந்த 5 சப்ஜெக்டை எடுத்து நம்ம கம்பல்சரி படிக்கணும். இங்க அப்படி இல்லை, உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை நீங்க செலக்ட் பண்ணி படிக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷனே பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க செகண்டரி கோர்ஸ் ஈக்குவல் டு 10th ஸ்டாண்டர்ட். அதை கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய ஸ்கீம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கோர்ஸ் அப்படின்றது ஒரு குரூப் சப்ஜெக்ட் வருது இல்லையா, அந்த சப்ஜெக்ட் ஒவ்வொரு சப்ஜெக்ட் என்னென்ன இருக்கு அதை குரூப் வைஸா பிரிச்சு வச்சிருக்காங்க. லாங்குவேஜ்ல 2 லாங்குவேஜ் எடுத்துக்கலாம். மொத்தமா பாத்தீங்கன்னா 5 சப்ஜெக்ட் நம்ம எடுத்துக்கலாம். அட்லீஸ்ட் 1 லாங்குவேஜ் எடுத்த மோஸ்ட் 2 லாங்குவேஜஸ். ஸோ 2 லாங்குவேஜ் இல்லைன்னா ஒரு லாங்குவேஜ் சப்ஜெக்ட் நீங்க எடுத்துக்கலாம். மொத்தமா 5 சப்ஜெக்ட், மினிமம் 5 சப்ஜெக்ட். அதுக்கு மேலே நான் எக்ஸ்ட்ரா ஏதாவது கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாலும் தாராளமா நீங்க கத்துக்கலாம்.
ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மினிமம் 1 லாங்குவேஜ் மேக்ஸிமம் 2 லாங்குவேஜ் வரைக்கும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து குரூப் ஏல கொடுத்துருக்காங்க இல்லையா லாங்குவேஜ், அதுல இருந்து உங்களுக்கு விருப்பப்பட்ட லாங்குவேஜ் வந்து எடுத்துக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷும் இருக்கும், உங்களுக்கு தமிழும் வந்து இருக்கும். ஸோ சில பேருக்கு எனக்கு இங்கிலீஷ் வந்து அவ்வளோவா வராது அப்படின்றவங்க தமிழ் மட்டும் லாங்குவேஜா எடுத்துட்டு மற்றதுல வர்றதுல நீங்க 4 சப்ஜெக்ட் சேர்த்து வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி கூட நீங்க பண்ணலாம். சப்போஸ் எனக்கு இல்லை எனக்கு 3 லாங்குவேஜ் வேணும், நான் எக்ஸாம் படிக்கணும் 3 லாங்குவேஜ் படிக்கிறேன் அப்படின்னாலும் உங்களுக்கு அடிஷனல் லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்டாகவே கொடுக்குற மாதிரி கூட கொடுப்பாங்க. அதே மாதிரி குரூப் பிலேயே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. இது சீனியர் செகண்டரின்னு வந்து பார்த்தீங்கன்னா 12th. இப்போ இங்கே குரூப் பிலே பார்த்தீங்கன்னா நிறைய சப்ஜெக்ட் இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்ன விருப்பமான சப்ஜெக்ட் இருக்கோ அதை எடுத்து நீங்கள் வந்து தாராளமாக எக்ஸாமினேஷனுக்கு வந்து படிக்கலாம். அதே மாதிரி இங்கே 12th வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஏ லாங்குவேஜ் இருக்கும், அதே மாதிரி குரூப் பி கொடுத்துருப்பாங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் நாலேஜ் ட்ரெடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேதா அந்த மாதிரி சன்ஸ்கிரிட் இதெல்லாம் இருக்கும். அண்ட் குரூப் சி, குரூப் டி அண்ட் குரூப் பி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஜெக்ட் வந்து சூஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து அட்மிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே நம்ம அட்மிஷன் வந்து பண்ண முடியும். இதுக்குன்னு சொல்லிட்டு ஆத்தரைஸ்ட் சென்டர்ஸ் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வந்து இருக்காங்க, அங்கே தான் நம்ம எக்ஸாமுக்கு வந்து போகணும். இதில் ஜாயின் பண்ணுறதுக்கான அப்ளிகேஷனை நீங்கள் ஆன்லைனில் சப்மிட் பண்ணலாம். அப்படி இல்லைனா இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் சென்டரில் கூட நீங்கள் போயிட்டு அப்ளை வந்து பண்ணலாம். இதில் ரெஜிஸ்டர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் கிரைட்டீரியா பொறுத்த வரைக்கும் 10th மினிமம் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 14 இயர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. 14 above இருக்கக்கூடியவங்க எத்தனை வயசுனாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ செல்ஃப் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து போதுமான அளவுக்கு நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே ஒரு செல்ஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கறது மூலமா நம்ம இந்த கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ண முடியும். இதுதான் வந்து எலிஜிபிள் கிரைட்டீரியாவா சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு டிசி வேணும், கம்பல்சரி டிசி இருந்தால் ஜாயின் பண்ண முடியும் அப்படி அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி ஃபீஸ் டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கான ஆன்லைன் அந்த அட்மிஷன் ஃபீஸ் வந்து எவ்வளோ இருக்கும், 5 சப்ஜெக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு எவ்வளோ, எஸ்சி எஸ்டிக்கு எவ்வளோ அப்படின்ற மாதிரி தனியாக கொடுத்துருப்பாங்க. 10th 12th தனித்தனியாக இருக்கு. அதே மாதிரி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்கக்கூடிய என்னென்ன ஃபீஸ் வரும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ரொம்ப அதிகமான ஃபீஸ் எல்லாம் இதில் கிடையாது உங்களுக்கு. ஸோ சப்ஜெக்ட்டுக்கு நம்ம எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி டாக்குமெண்ட்ஸ் வந்து என்னென்ன தேவைப்படும், நம்ம அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து தேவைப்படும் அப்படின்றதையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இங்கே கான்டெக்ட் அஸோ இம்பார்ட்டன்ட் லிங்க்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் வந்து லொக்கேட் ஸ்டடி சென்டர் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் வந்து உங்களுக்கான இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓபின்றது நம்ம ஃபர்ஸ்ட் அந்த லெவல் ஏ, லெவல் பி, லெவல் சி பார்த்தோம் இல்லையா, அதுக்கு தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிட்டு இல்லைன்னா அகாடமிக் கூட செலக்ட் பண்ணலாம். ஓபிஏ செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரியில் வந்து இந்தியா கொடுத்துட்டு அதே மாதிரி ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு செலக்ட் பண்ணிட்டு உங்களோட ரீஜனல் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை, டிஸ்ட்ரிக்ட் வந்து உங்களோட டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் கரூரில் இருக்கீங்கன்னா கரூர் செலக்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரீமில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கேட்பாங்க, இதில் வந்து ஓபி அப்படியே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் கொடுத்துருக்கிறது எல்லாமே சென்டர்ஸ் வந்து இருக்கும். கொடுத்துட்டு இங்கே வந்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இங்கே இருக்கக்கூடிய சென்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து இந்த ஆக்டிவ்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த சென்டர்ஸ் மட்டும் தான் ஆக்டிவ்ல இருக்குது. அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி சென்டர் எங்கே இருக்குது, நான் இந்த கோர்ஸ்க்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னா நீங்கள் டைரெக்டாக அந்த சென்டர்லேயே போய் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா NIOSல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள். இது இல்லாமல் நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. ஸோ எக்ஸாமினேஷன் ரிசல்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே அப்டேட் பண்ணிடுவாங்க. நான் ரொம்ப நாள் ஆயிடுச்சு படிக்கணும் அப்படின்ற ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த போர்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இதில் படித்தா நாளைக்கு நான் காலேஜஸ்க்கு வந்து அப்ளை பண்ண முடியுமா, இது வந்து வேலிடா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காலேஜ் அட்மிஷன்லாம் தாராளமாக பண்ண முடியும். என்ன ரீசன்னா இதை ஒரு சில இதில் மட்டும் பார்த்தீங்கன்னா ரெகுலர் ஸ்டடீஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ ஒரு சில அட்மிஷன்ஸில் வந்து நம்ம நார்மலாக இந்த NIOS எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே நடக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இன்னும் வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து சொல்கிறேன். ஸோ இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.